மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சவுக்கு சங்கர் அவர்கள் 4 நாட்களுக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டார். இப்போ மீண்டும் இன்னொரு வழக்கு அவர் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த முதலாவது வழக்கில் டிசம்பர் 30 வரைக்கும் அவர் சிறையில் வைக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. அதான் நீதிமன்றத்தோட ஆணை. அதோட சேர்த்து தமிழக காவல்துறை 5 நாள் அவரை காவல் எடுத்து விசாரிக்கணும்னு கேட்டப்ப கஸ்டடியில் சும்மா 2 நாட்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ அவர் கஸ்டடியில் இருக்கார். புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சவுக்கு சங்கர் அவர்கள் மீது இன்னும் அடுத்த சில வாரங்களில் குண்டாஸ் பாயறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய செய்தி. குண்டாஸ் சட்டம் அவர் மீது பாய்வதன் மூலமாக அடுத்த 3லேருந்து 4 மாதங்கள் அவரால் வெளியே வர முடியாது. அதற்காக போதுமான அளவுக்கு நீதிமன்ற போராட்டங்களில் அதில் ஒரு பெரிய தொய்வு ஏற்படும். இதுதான் திமுக அரசாங்கத்தோட திட்டமாக தெரியுது. இந்த வழக்கில் கைது செய்யப்படும் போது சவுக்கு சங்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரும் மாலதி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்கள் மீது ஒரு 20 வழக்குகள் இருக்குது. அந்த 20 வழக்குகளை காட்டி எங்கள் மீது குண்டாஸ் பாயறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்றாங்க. ஆனால் என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த பழைய வழக்குகள் இருக்கு இல்லையா, அந்த பழைய வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளை காட்டி குண்டாஸ் போகிறது இல்லையா, அது இந்த குண்டாஸ் சட்டத்தில் கைது பண்ணுறாங்க இல்லையா, அதை பெரிய லெவலில் ஸ்ட்ராங் ஆக்காது. எனவே திமுக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரே விதமான குற்றச்சாட்டுகள், அந்த ஒரே விதமான குற்றச்சாட்டு வெவ்வேறு இடங்களில் வந்துச்சுன்னா அடுத்தடுத்து எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணி 3 எஃப்ஐஆர்னால போதும் வச்சுக்கோங்க. என்ன காரணத்தினால அவர் பிளாக்மெயில் பண்ணார், அடுத்தவனை கூப்பிட்டு மிரட்டி காசு பறிச்சார். இதுதான் மெயின். இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணி தொழிலதிபர்கள்ட்ட காசு வாங்குறது, பார் ஓனர்கள்ட்ட காசு வாங்குறது, திரைப்பட தயாரிப்பாளர்கிட்ட காசு வாங்குறது, இந்த மாதிரி சட்டவிரோதமான நடவடிக்கையில் ஈடுபட்டதுனால தொடர்ந்து 3 நபர்கள் புகார் கொடுத்து எஃப்ஐஆர் ஆயிருக்கு. அதை தொட்டு மேற்கொண்டு ஏகப்பட்ட புகார்கள் வந்திருக்கு. இதன் காரணத்தினால இந்த சமூகத்தில் இவர் குண்டாசால் கைது செய்யப்பட வேண்டிய நபர் அப்படின்னு திமுக அரசாங்கம் முத்திர குத்தினால் ஒழிய இந்த குண்டாஸ் சரியாக உட்காரும். எனவே குண்டாஸ் சட்டத்தை இப்படி தான் அவங்க அமல்படுத்த விரும்புகிறாங்க. அதனால 2வது வழக்குமே கூட நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த எஃப்ஐஆரில் வரக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா 351(2) இது என்ன அப்படின்னா, யாரையாவது மிரட்டுறது, வெறும் உயிருக்கு ஆபத்தான மிரட்டுறது கிடையாது, வேற ஒரு காரணத்தில் அவங்கள மிரட்டி அச்சுறுத்துறது முதலாவது. அதாவது சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் அவர் மிரட்டி காசு பறிக்கிறேன், இல்லாட்டி உன் தொழிலை கெடுப்பேன் இப்படின்னு சொல்றாரு அப்படின்றது குற்றச்சாட்டு. 2வது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி செய்யறது மூலமா அவர் பிளாக்மெயில் பண்றாரு. பிளாக்மெயில் பண்ணி சட்டவிரோதமாக அவங்கள தன் வட்டத்துக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்றாரு. இது சட்டப்பிரிவு 308க்கு கீழே 3ல வரும்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த அரசாங்கம் என்ன திட்டமிடுன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். முதலாவது அச்சுறுத்தினாரு, 2வது பிளாக்மெயில் பண்றாரு, மிரட்டுறாரு, 3வது உயிருக்கு அச்சுறுத்தும் நிலைமை உருவாக்குறது. நீங்க கவனிச்சீங்கன்னா கூட்டி போய் அடிச்சாரு, அதெல்லாம் அரசு மருத்துவமனை போய் நான் அட்மிட் ஆயிட்டேன் அப்படின்னு ஒரு வழக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுல அவருக்கு உயிருக்கு ஆபத்தான நிலைமை உருவாக்குறது, அது சட்டப்பிரிவு 109 கீழே வருது. அதுக்கடுத்து கூட்டு சதி பண்றது, அது பிஎன்எஸ் 61B கீழே வரும்னு வச்சுக்கோங்க. இது கூட்டு சதி பண்றது. இந்த 4 இருக்கு பாருங்க, இது நான் பெயிலபிள் மட்டும் கிடையாது, இதுக்கு வாரண்டே தேவையில்லை, நேராக உங்களை வந்து கைது பண்ண முடியும். இந்த 4 ஏறக்குறைய மாறி மாறி வந்தாலுமே இந்த 4 உள்ள வைக்கிறதுக்கு திமுக அரசாங்கம் முயற்சி பண்றாங்க எல்லா எஃப்ஐஆர்லுமே. அதனால இவருடைய முதலாவது எஃப்ஐஆர்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த முதலாவது எஃப்ஐஆர் இது வந்து ஒரு பார் ஓனர், அவருடைய பேர் ஹரிச்சந்திரன். அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இதுதான் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு அந்த கைது நடவடிக்கை இருக்கு இல்லையா, அது நடவடிக்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் கையில் கொடுக்கப்பட்ட அந்த கைது நடவடிக்கை எதனால காவல்துறை மேற்கொள்ளுதுன்றதுக்கான தகவல். அதை அவங்க சொல்லியிருக்காங்க, ஹரிச்சந்திரன்ற பார் ஓனர் அவரோட தொழிலை கெடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளாக்மெயில் பண்ணியிருக்கீங்க, அவளை மிரட்டியிருக்கீங்க, மிரட்டி காசு கேட்டிருக்கீங்க, அவர் ஜிபே மூலமாக சுமார் 94,000 ரூபா உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த புகாரின் அடிப்படையில் கைது பண்ணுறோம். அந்த கைதுப்படும் போது எதனால் உங்களை கைது பண்ணுறோம் அப்படின்னா, மேற்கொண்டு இந்த விஷயங்களை நீங்கள் செய்யாமல் இருக்கிறதுக்காகவும், ஆதாரங்களை அளிக்காமல் இருக்கிறதுக்காகவும், இந்த புகார் கொடுத்தாலே அந்த நபரை மேற்கொண்டு நீங்கள் மிரட்டாமல் இருக்கிறதுக்காகவும், தப்பித்து எங்கேயும் போகாமல் இருக்கிறதுக்காகவும், மிக முக்கியமாக நாங்கள் மேற்கொண்ட புலன் விசாரணைக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்காதனாலையும் இந்த மாதிரி காரணங்கள் அடிக்கி இதனால் உங்களை கைது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒத்துழைப்பு கொடுக்காம இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் அந்த 5 மணி நேரம் காவல்துறையினர் அவர் வீட்டு முன்னாடி நின்று கதவை உடச்சி உள்ளே போனாங்களே, அதையும் உள்ளே சேர்த்துருக்காங்க. அதை கவனிச்சிங்கன்னா இந்த வழக்கில் பிஎன்எஸ் 1512 அதாவது 151(2) சட்டப்பிரிவு 151க்கு கீழே 2 வரும். அது என்ன அப்படின்னா, அதிகாரிகள்னா வெறும் நீங்கள் சாதாரண அதிகாரிகள் கிடையாது, கமிஷனர் லெவலில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் இருக்காங்களே, இவங்க ஆணையை நிறைவேற்ற விடாமல் தடுத்து நிறுத்துறது, அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருக்கிறது. இதன் காரணம் வச்சுக்கோங்க, இதற்கு கீழேயும் உங்களால் கைது பண்ண முடியும். இதெல்லாம் மிக கடுமையான சட்டம்னு வச்சுக்கோங்க. இது சட்டப்பிரிவு 151 அதுக்கு கீழே 2ல வருது. இந்த 3 அதோட சேர்த்து 4வது இருக்குல்ல, இந்த 4 மிச்சம் எந்த நீதிமன்றமும் இந்த விஷயத்தில் தலையிடாது. ஏன்னா இது குண்டாஸ் போகிறதுக்கு போதுமான அளவுக்கு எல்லா வழிவகையும் உருவாக்கக்கூடிய சட்டங்கள். இது முதலாவது வழக்கு தான் 4 நாட்களுக்கு முன்னே கைது பண்ணாங்க. இதில் 2வது வழக்கு சினிமா தயாரிப்பால் அவர் கொடுத்த ரிப்போர்ட் ஒன்று இருக்குது, அந்த ரிப்போர்ட்டில் தான் இன்னைக்கு கைது பண்ணுறாங்க. இதில் ஆதம்பாக்கம் காவல்துறையினர் கைது பண்ணுறாங்க. இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அறிக்கை நான் அப்படியே டிஸ்பிளே வைக்கிறேன் பாருங்கள், அதுலேயும் இதே சட்டப்பிரிவுகளாக. எனவே இது எல்லாமே நீங்கள் கவனிச்சிங்கன்னா உயிருக்கு அச்சுறுத்தல் உருவாக்குறது, பிளாக்மெயில் பண்ணுறது, காசு பறிக்க நினைக்கிறது, அதுக்கப்புறம் அதோட சேர்ந்து சில விஷயங்கள், இது எல்லாம் இணைச்சு 2வது வழக்கு போட்டாச்சு. இதுக்கப்புறம் ஒரே ஒரு வழக்கு தான் மிச்சம். அந்த ஒரு வழக்கு மட்டும் கிடச்சிச்சு வச்சுக்கோங்க,
இதில் ஏதாவது ஒரு வழக்கில் அவர் பிணை வாங்கிட்டார்னு வச்சுக்கோங்க, பெயில் வாங்கிட்டார்னா அதுக்கடுத்து இன்னொரு வழக்கும் தேவைப்படும். எனவே அடுத்தடுத்து 3 வழக்குகள் போட்டு குண்டாஸ்குள்ள கொண்டு போகணும். இல்லாட்டி ஒரு வழக்கு அதில் பெயில் வாங்க போகிறார் இல்லையா, அதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி இன்னொரு வழக்கு போட்டுடணும். இப்படியே இழுத்துட்டு போகவும் முடியும். இவர் 2 விதமாக இந்த விஷயத்தை சவுக்கு சங்கர் அவர்களை 2 விதமாக திமுக அரசாங்கம் ஹேண்டில் பண்ண முயற்சி பண்ணுது. ஒன்று, குண்டாஸ் போடுறோம், இல்லையா ஏதாவது ஒரு வழக்கில் பெயில் வாங்க போகிறாரா, அந்த பெயில் வாங்க போகும்போது இன்னொரு வழக்கு அப்படியே கொண்டு போனால் கூட ஒரு 3 மாதம் கொண்டு போயிட முடியும். எனவே திமுக அரசாங்கத்தினுடைய தற்போது என்னவா இருக்குன்னா, ஒரு 3லேருந்து 4 மாதம் அவரை ஜெயிலில் வைக்க முடிவு பண்ணிட்டாங்க. இந்த கூண்டாஸ் பொதுவாக யார் மீது போடப்படும் அப்படின்னா, அந்த மணல் வியாபாரம், மணலை கொள்ளடிக்கிறது, இல்லாட்டி ஏழை எளிய மக்கள்கிட்ட சொத்தை அடிச்சு பிடுங்கிறது, இல்லாட்டி ட்ரக்ஸ், இந்த புதிய சீடிலாம் வாங்கி விற்கிறாங்க, இந்த மாதிரி காரணங்களால தான் பொதுவாக கூண்டாஸ் அதுவும் தொடர்ச்சியாக ஈடுபடணும். இவங்க திருந்துறதே இல்லை. கடந்த 3-4 வருஷமாக திருந்தாத கேஸாக இருக்குது. எனவே இதை தூக்கி ஒரு 5 மாதம் உள்ளே வச்சால் ஒழிய சமூகம் அமைதியான நிலைமைக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறாங்களே, அப்போ தான் இந்த கூண்டாஸ் பொதுவாக போடுவாங்க. ஆனால் திமுக அரசாங்கம் வந்ததுலேருந்து கூண்டாஸ் யார் மீது போகிறதுல ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய அவங்க அரசாங்கத்துக்கு எதிராக யார் யார் பேசுகிறா, திமுகவுக்கு எதிராக யார் யார் பேசுகிறா, அப்போ அதுக்கு எதிராக என்ன மாதிரியான சதித்திட்டங்களை தீட்டி என்ன மாதிரியான வழக்குகளை உள்ளே கொண்டு வந்து அதன் மூலமாக இந்த கூண்டாஸை போட்டு அவங்கள அடக்கி ஒடுக்கலாம். இந்த நிலைமையை உருவாக்குது திமுக அரசாங்கம்ன்றது பட்டவர்த்தனமாக இதில் தெரியுது. இந்த கூண்டாஸை போட்டதுக்கு அப்புறம், இந்த குண்டர் சட்டத்தை போட்டதுக்கு அப்புறம் அடுத்த 12 நாட்களுக்குள்ளாக அவங்க அட்வைசரி போர்டுக்கு போயாகும். அங்கே போய் நீங்கள் நீதிமன்றத்துக்கு போக முடியாது, அட்வைசரி போர்டு தான் போகணும். அட்வைசரி போர்டு போகணும்னு வச்சுக்கோங்க, அங்கே போய் இவருடைய குடும்பத்தார் என்ன சொல்லணும்னா, தகுந்த ஆதாரம்னா அப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் கூட அந்த அட்வைசரி போர்டில் பெரிய லெவலில் ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல விஷயம் கிடைக்காது. அப்படி கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அங்கே அவங்க நிராகரிக்கப்பட்டாங்க, அவருக்கு பெயில் கிடைக்கல, இல்லை அவரை கூண்டாஸ் ரத்து பண்ண மறுத்துட்டாங்கன்னு எடுத்துக்கிட்டு நீதிமன்றத்துக்கு போக முடியும். ஆனால் எடுப்பில் எடுத்துக்கிட்டு கூண்டாஸ் போட்டுருக்காங்க போய் பெயில் கேட்க முடியாது, நீதிமன்றத்தை நாடவும் முடியாது. எனவே அட்வைசரி போர்டு தான் போக முடியும். அப்போ 12 நாளில் நம்மளால் அட்வைசரி போர்டுக்கு போக முடியும்னா அவர் மீட்டு எடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் நடக்காது. ஏன்னா பொதுவாக அட்வைசரி போர்டு ஒருத்தரைக்கும் 12 நாளில் முடிவு பண்ண மாட்டாங்க. ஓகே எல்லாத்தையும் கேட்டுட்டு அனுப்பி விட்ருவாங்க. அடுத்து ஒரு 2 மாதம் இழுத்துரும். எனக்கு கேட்டீங்கன்னா 3வது மாதத்தில் ஒழுங்காக கேட்கவே ஆரம்பிப்பாங்க. எனவே அட்வைசரி போர்டு ஒழுங்காக உட்காந்து அது ரிட்டையர் ஆன நீதிபதிகள் இருப்பாங்க, பொதுவாக ஆளுங்கட்சிக்கு நெருக்கமாக இருப்பான்னு வச்சுக்கோங்க. எனவே இதையெல்லாம் உட்காந்து முழுமையாக கேட்கறதுக்கு 2லேருந்து 3 மாதம் ஆயிரும். எனவே அட்வைசரி போர்ட்டு போய் அங்கே அது நிராகரிக்கப்பட்டால் நம்ம நீதிமன்றத்துக்கு போகலாம். ஆனால் நிராகரிக்கிறதுக்கே 2லேருந்து 3 மாதம் ஆயிரும். எனவே கூண்டாஸை பொறுத்தவரைக்கும் குண்டல் சட்டம் போட்டாங்கன்னா அதனால தான் 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் கட்டாயம் ஜெயிலுக்குள்ள இருக்க வேண்டிய நிலைமை உருவாகுது. எனவே வெட்ட வெளிச்சமாக தெரியுது திமுக அரசாங்கம் இதை திட்டமிட்டு இந்த டைரக்ஷன்லாம் போகணும். ஆனால் அரசியல் காரணத்தை யாரும் கேட்டக்கூடாது. எனவே இது சம்பந்தம் வெவ்வேறு நபர்களை வழக்கு பதிவு செய்ய சொல்லிட்டு இந்த ஒரு வழக்கிலலாம் பாருங்க, அவர் குறிப்பிட்ட பட தயாரிப்பாளர் அவர் ஆஃபீஸ் போயிருக்காரு, போனதாகவே இருக்கட்டும், போனதில் அவருக்கு பதிவை நீங்கள் நீக்குங்க அப்படின்னு சொல்லி அதோட சேர்த்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு அவர் கேட்டது அப்படியாவே இருக்கட்டும். அங்கே வச்சு எல்லாரும் சேர்ந்து அவர் அடித்தது, தயாரிப்பாளர் அடிச்சிருக்காங்க, சவுக்கு மாலதி இவங்கெல்லாம் சேர்ந்து அவர் அடித்து உயிருக்கு அச்சுறுத்தல் உருவாக்கியிருக்காங்க. சரி இருக்கட்டும், இது எல்லாமே கூட நம்புவோன்னு வச்சுக்கோமே, நம்புவோம், வேறு வழியே கிடையாது, நம்புவோம், அது ஏற்றுக்கலாம். ஆனால் அடித்ததுக்கப்புறம் நேராக நான் போய் அரசு மருத்துவமனையில் சேர்ந்தேன்னு சொன்னார் இல்லையா, அதான் கேட்குறதுக்கு ரொம்ப காமெடியாக இருந்தது. யார் அரசு மருத்துவமனைக்கு போவா அப்படின்னா, அடியே பண்ணால் கூட அரசு மருத்துவமனைக்கு போனால் தான் வழக்கு பதிவு பண்ண முடியும். எனவே தான் அந்த வழக்கு பதிவு பண்ணணும்னு முடிவு பண்ணுறான் பாருங்க, அவையெல்லாம் இந்த மாதிரி திட்டமிடுவான்னு வச்சுக்கோமே. இதெல்லாம் புதுசு ஒன்றும் கிடையாது. சமூகத்தில் திமுக என்னென்ன பண்ணுன்றது ஊருக்கே தெரியும். எனக்கு தெரிஞ்சு மிடில் கிளாஸ் சாதாரண மக்கள் கூட உடனடியாக ஒரு அவசர தேவைன்னு வச்சுக்கோங்க, அரசு மருத்துவமனைக்கு போவாங்க, தனியாருக்கு தான் போவான்னு வச்சுக்கோங்க. இவர் ஒரு படத்தை தயாரித்து படத்தை ரிலீஸ் பண்ணுறதுல இருக்காங்க வச்சுக்கோங்க, சில கோடிகள் புழங்குற இடம். அவர் அரசு மருத்துவமனைக்கு போனன்றது தான் அங்கே நமக்கே ஒரு வித்தியாசமாக தோணுது. எனவே இதெல்லாம் உண்மையாக கூட இருக்கலாம், அதில் விசாரணையில் வெளியே வரணும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வழக்கு பதிவு செய்கிறதுக்கு திமுக அரசாங்கம் தீவிரமாக இதில் முனைப்பு காட்டுது. தன்னை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது, பேசக்கூடியவர்களுக்கு இதுதான் நிலைமை, இந்த நிலைமையை நான் உருவாக்குவேன்னு ஒரு முக்கியமான செய்தியை பரப்ப விரும்புது அது திமுக அரசாங்கம். ஆனால் இது மாதிரி வரலாற்றில் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒடுக்கி அடக்குன்னு நினச்ச எல்லாருமே அடங்கி ஒடுங்கி போனால் தான் வரலாறு. எனவே சவுக்கு ஒரு நபரை முடிக்கிறது மூலமாக எல்லாருடைய வாயை அடைக்கலாம் அப்படின்னு திமுக நினைக்கிறது இல்லையா, அதோட ஒரு நகைப்புக்குரிய விஷயம் எதுவுமே கிடையாது. எனவே இது திமுகவுக்கு நல்ல பேர்லாம் வாங்க போகிறது கிடையாது. பதிவோட இறுதியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, சவுக்கு சங்கர் மீது இந்த வழக்கு இருக்குல்ல, அது வன்மையாக கண்டிக்கிறோம். கூண்டாஸ் போருன்றது ஏற்புடைய விஷயம் இல்லை. அதே நேரம் சவுக்கு சங்கர் இருக்க ஒரு தப்பான விஷயம் என்ன அப்படின்னா, நான் எந்த காலத்தை அவரை ஆதரிச்சதே கிடையாது, ஒரு முறையோட பேசின கூட கிடையாது. எனக்கு மாற்று கருத்து கூட நல்ல பேசுன்னு வச்சுக்கோங்க, ஆனால் இந்த ஆள்கிட்ட பேசினதே கிடையாது. ஏன் அப்படின்னா, நான் கைது பண்ணப்போ அவரை கீழ்த்தரமாக எல்லா பொண்ணு போய் பொய் சொன்னது மட்டும் கிடையாது. இவரோட பிரச்சனை என்ன அப்படின்னா, யாராவது அடிக்கிற முடிவுன்னு வச்சுக்கோங்க, இருக்கிற எல்லா கதையும் உருவாக்குறது, எல்லா கதையும் அளந்து கட்டி விடுறது. அது யாருக்கு எதிராக பண்ணியிருக்காரு அப்படின்னா நீங்கள் நம்பவே கஷ்டமாக இருக்கும். அதில் தான் இவரோட குணமே தெரியும். யாருக்கு எதிரானா சித்தாந்த எதிரி, இல்லை கருத்தியல் எதிரி அப்படிலாம் கிடையாது. இவர் யாரெல்லாம் பிடிக்கலையோ எல்லாத்தையும் அடிப்பார்.
பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இவரும் 2019 கருப்பர் கூட்டம் கைது பண்ண நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு நல்லாவே தெரியும். 2019-20 ரொம்ப ரொம்ப க்ளோஸ் இவங்கலாம். 2019-20களில் அவர் இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் கூடிய நபர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுவார். அதில் சவுக்கு ஒரு ஆள் வச்சுக்கோங்க. அப்போ வந்து சவுக்கும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு எழுதி தள்ளுவாப்பில் அவரை மாதிரி ஒருத்தர் வர முடியாது, அப்படியாக்கணும் இப்படியாக்கணும். திமுக வெற்றி பெற்று வந்துருச்சு ஆட்சிக்கு. அதுக்கப்புறம் அவர் புகழ் தள்ளார். நீ பாருங்க இவரை மாதிரி ஒரு பொருளாதார வல்லுநர் எவ்வளோ பார்க்க முடியாது எழுதுனா. எங்கேயோ வரத கருத்து வேறுபாடு 2023 வருது. வந்ததுமே அடுத்த ஒரு வாரத்தில் என்னென்ன முடியுமோ அசிங்கமாக அத்தனை எழுதுறது. யாரை பற்றி? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை பற்றி. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், எனக்கு திமுக பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அதில் இருக்கிற அமைச்சர்கள் பட்டியலே ஊழல், எனக்கு தெரிஞ்ச ஊழலை வெளிப்படையாக கேட்டு மிரட்டி உருட்டி வம்படையாக பிடிச்சி இழுத்துலாம் வாங்காத நபர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அவர் கொஞ்சம் அதிகமாக பேசுவார். அவர் நடந்துக்கிற சில விஷயங்கள்லாம் நமக்கு பிடிக்காது. அவர் இருக்கிற கட்சியும் பிடிக்காது. ஆனால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பட்டியலில் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர் அப்படின்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். நான் அதை உறுதியாக சொல்லுவேன். ஆனால் அவருடைய ஆடியோ ரிலீஸ் பண்ணி அவர் மினிஸ்டர் காலி பண்ணி அது மூலமாக தான் ஏதோ பெரிய சாதித்த மாதிரி சவுக்கு சங்கர் அந்த இடத்துல போஸ்ட் போட்டுருந்தார். இந்த ஆளோட புத்தி அதோட மட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் இவர் திமுக அரசாங்கத்தில் பின்னாடி கைது செய்யப்பட்டு 2024 கைது செய்யப்பட்டு வெளியே வந்தார். அப்போ இவர் குண்டாஸ் நினைக்கிறேன். இந்த முறை உதவி செஞ்சது ராஜ் சத்தியன் நினைக்கிறேன். அவர் ஏடிஎம் கூடிய ராஜ் சத்தியன் அவர்கள். அவர் உதவி பண்ணுறாரு. மாதம் மாதம் பணம்லாம் கொடுத்து அவர் தொடர்ந்து மீடியா நடத்துறதுக்கு உதவுறாரு. அவர் ஒரு வருஷத்தில் அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு வந்ததுமே அந்த ஆளை போட்டு அடி அடிக்கிறாரு. கடந்த நீங்கள் ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா ராஜ் சத்தியனை போட்டு என்னென்ன முடியுமோ அத்தனை கதையை அளந்து விட்டுருப்பாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ தனக்கு நெருக்கமாக வராங்க, தன்னோட தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறாரு. இல்லை தனக்கு அவங்க மேற்கொண்டு செய்ய மாட்டாங்கன்னா அவங்க பற்றி என்ன வேணால் அடிக்கலாம் அப்படின்னு மேல்மட்டத்திலேருந்து ஆரம்பித்து கீழ்மட்டம் வரைக்கும் பண்ணார்னு வச்சுக்கோங்க. என்ன வருது அப்படின்னா அதில் துரோகம்னு வருது. நீ ஒருத்தர் பழகுற ஒரு கருத்து வேறுபாடுன்னு விளையிட்டேன்னு வச்சுக்கோங்க, டீசெண்டாக விலையை அடுத்த கட்ட வேலையை பார்க்கணும். அதுக்கு ஒரு வெஞ்சன்ஸ் எடுத்துக்கிட்டு உன்னை அழிச்சு தீர்வேன்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஆனந்தம் அடையுது பாருங்க. நீங்கள் நம்ம மனைவி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய பதவி போனதுன்னு ஒரு ஆனந்தப்பட்டாவும் பாருங்க. இந்த ஆனந்தத்தை எல்லா முறையும் நான் பார்த்துருக்கேன். சவுக்கு சங்கர்ட்ட நான் கைது பண்ணதுக்கப்புறம் என் வீட்டிலேருந்து எல்லாருமே ஃபோட்டோ எடுத்து கூட அவர் ஆனந்தமாக கொண்டாடிக்கிட்டேன். இந்த ஒரு மோசமான ஒரு சைக்கோத்தனம் இருக்குல்ல, அதாவது நம்மளோட பழகினவங்களே காலி போகணும். நான் பழகினது இல்லை, ஆனால் பழகின எல்லா பேருமே நீ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனோ இல்லை ராஜ் சத்தியனோ சொல்லலை, பழகின எல்லா பேரும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. இவனை ஒரு பகச்சிக்கிட்டோம்னா அவனை அழிக்கிறது எப்படி, அதில் ஒரு ஆனந்தம் அடைவேன். இது எதிரிகளை பெரிய லெவலில் உருவாக்கிடும் சவுக்கு சங்கருக்கு. அந்த மறைமுக எதிரிகள் இல்லை நேர எதிரிகள் இருக்குல்ல, இது எல்லாமே இன்னைக்கு இதை விரும்ப தான் செய்யுது. இந்த நிலைமையை உருவாக்குனது வேற யாரும் கிடையாது, சவுக்கு சங்கர் தான். ஏன்னா சவுக்கு சங்கருடைய அடிப்படை குணாதிசயமே இப்படி தான் இருக்குது. இதை திருத்தினால் ஒழிய எதுவும் திருந்த போகிறது கிடையாது. மீண்டும் சொல்கிறேன், மீடியாவில் எந்த கட்சியை எதிர்த்தோ இல்லை கொள்கையை எதிர்த்தோ இல்லை சித்தாந்தத்தை எதிர்த்தோ சண்டை போடுது, தப்பே கிடையாது. ஆனால் கொள்கையும் இல்லாமல் சித்தாந்தமும் இல்லாமல் நமக்கு வசதி நமக்கு லாபம் கிடைக்குது அதுக்காக எதுவும் செய்வோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சவுக்கு சங்கரை தான் மாட்டுவீங்க. எல்லா பக்கத்தும் பகையை சம்பாரிச்சு. ஆனால் அதற்காகவே சவுக்கு சங்கர் மீது பதியக்கூடிய இந்த கூண்டாசுகளை அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. திமுக பண்ணுறது அயோக்கியத்தனத்தின் உச்சம். அதிகாரத்தை பயன்படுத்தி முழுசாக ஒழிச்சு கட்ட முயற்சி பண்ணுறது. இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது.